அந்த எளிமை. இறுதி வரையில் வைரவனே காமராசருடன் 25 ஆண்டுகள் என்று தன்னுடைய சொந்த அனுபவத்தை மையமாக வைத்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு இடத்தை குறிப்பிட்டிருப்பார். படிக்கும் பொழுதே நமக்கு கண்கள் கலங்கும். ஒரு நாள் தலைவர் என்னை அழைத்து முட்டை சாப்பிட வேண்டும் போல் ஆசையாக இருக்கிறது, ஒரு முட்டை அவித்து கொடு என்று கேட்டார். முட்டை அப்பொழுது வீட்டில் இல்லை. அந்த நிலையில் என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி ஒரு பக்கம் எளிமையும் இன்னொரு பக்கம் ஏழ்மையும் எல்லாவற்றையும் மீறிய பொது வாழ்வில் நேர்மையும் கொண்டவராக இருந்தார். காந்தியம் வகுத்து கொடுத்திருப்பதே ஒரு இலக்கணம். பொது வாழ்வில் உள்ளவர்கள், ஒரு கட்சியின் தலைவரோ ஆட்சியின் தலைவரோ, அவருக்கான இலக்கணங்கள் 3 தான். ஒன்று நேர்மை, இன்னொன்று எளிமை, மூன்றாவது ஏழ்மை. அதனால்தான் காந்தியடிகள் தனக்கு பங்காக பிரிக்கப்பட்ட சொத்தை கூட அவர் உடன் பிறந்தவர்களுக்கே கொடுத்துவிட்டு வெறுங்கையோடு தான் அவர் கடைசி வரை இருந்தார். எனவே காந்தியை உள்வாங்கிக் கொண்ட காமராஜர் காந்தியத்தின் பாதையிலேயே கடைசி வரை நடந்தார். எனவே அந்த நேர்மையும் எளிமையும் ஏழ்மையும் எப்பொழுதுமே என் ஆராதனைக்குரியவை. அதே போன்று வாழ வேண்டும் என்பதுதான் என் வாழ்கால தவம். 1967 அவரிடம் போய் சேர்ந்தேன். 71 4 ஆண்டுகளுக்கு இடையில் மாணவர்களோடு சில தருணங்களில் சந்தித்து பேசியிருக்கிறேன். மாணவர்களில் ஒருவனாக 71 தான் அவர் என் பேச்சையே கேட்கிறார். என் பேச்சை கேட்டு அவர் அதில் மனம் ஈடுபடுகிறார். பிறகு 4 ஆண்டுகள் நான் தமிழகம் முழுவதும் பேசி கொண்டிருக்கிறேன். 75 அவர் மறைந்து விட்டார். அதாவது பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிற பொழுது அந்த 67 71 தேர்தல், இந்த இரண்டுக்கும் இடையே அப்பொழுது தமிழகம் முழுவதுமே 3 பேர் பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை பெரிய அளவுக்கு என்னை போன்று அன்றிருந்த இளைஞர்களிடம் கொண்டு சேர்த்தவர்கள் 3 பேர். ஒருவர் சொல்லின் செல்வர் சம்பத், இன்னொருவர் கவியரசர் கண்ணதாசன், மூன்றாவது எழுத்துலக மேதை ஜெயகாந்தன். இந்த 3 தான் தொடர்ந்து பேசுவார்கள். எனவே இந்த 3 பேசுகின்ற மேடைகள் சென்னையில் பல கூட்டங்கள் நடக்கும். அந்த கூட்டங்களில் அவர்கள் பேசுவதற்கு முன்னால் பேசுகின்ற மனிதனாக பல கூட்டங்களில் நான் அவர்களோடு இணைந்து பேசியிருக்கிறேன். உங்களுடைய பார்வையில் கண்ணதாசன் யார்? கண்ணதாசன் இறைவனுடைய வரத்தை பெற்ற ஒரு வரகவி. அதாவது நினைத்த நேரத்தில் எதை சொன்னாலும் பாடுபொருளாக்கி அதை அப்படியே மனதை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு மரபில் பாடிய மகத்தான கவிஞன்.